பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வேக வச்சுருக்கேன். வெந்த உடனே திருப்பி வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பீட்ரூட் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சத்து வத்தட்டும். ஒரு முக்கால் அப்போ வந்தால் போதும். பீட்ரூட்டு ரொம்ப வேக வேண்டாம். பீட்ரூட் வேகக்குள்ளேயும் இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகத்தை குறகரப்பாக நுணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். குறகரப்பாக பீட்ரூட் இந்த அளவுக்கு தண்ணி வத்தினா போதும். பீட்ரூட் தோரணம் செய்கிறது தான். இந்த தோரணம் செய்கிறது ஃபஸ்ட் பீட்ரூட் வேக வச்சுக்கிட்டேன். அப்படியே வதைக்கூடும் செய்யலாம், ஆனால் சத்துக்கள் வீணாக தான் இப்படி செஞ்சிட்ருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன்.